மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வசனம் யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரத்யேகமாக சொல்லி இருக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி. அப்ப இந்த வசனம் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம், வாக்குத்தத்தமா கொடுத்திருக்கலாம். இந்த வசனத்தின் மீது நீங்க வாஞ்சி உள்ளவங்களா இருக்கலாம். மகிமையும் மாட்சிமையும் அடைந்தவர், மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர் இந்த வசனத்தின்படியாக உங்களை மகிமையானவைகளுக்குள் நடத்தி செல்ல போகிறார். ஆண்டவருடைய மகிமைக்கென்று உங்களை பயன்படுத்த போகிறார். எனக்கு எப்படி ஆகும் என்று சொல்லி இருக்கிற அந்த காரியத்துல எனக்கு இப்படி ஆகிவிட்டது, கர்த்தர் எனக்கு ஆச்சரியங்களை செய்து விட்டார்னு உங்களை சாட்சியாய் நிற்க வைக்க போகிறார். நீங்க செய்ததெல்லாம் என்ன தெரியுமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரை தொழுது கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே, அவரை துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போற நன்மைக்காக நன்றி சொல்லி துதித்து கொண்டிருங்க. மகிமையுடையவர் அற்புதமாக பரிசுத்தத்தின் வழியிலே நம்ம ஒருவரை நடத்துவாராக. ஆமென்.